ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 13 தான். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க எல்லாருமே அந்த ஏரியாவுக்கும் வராங்க. அந்த ஏரியாவும் அவ்வளவு பெருசா இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே லீயை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா லீ வந்து ரொம்ப வருஷமா இங்க வரலையா, இப்போதான் இவங்க இங்க வராங்களாம். அங்க இருக்க ஹையஸ்டான ஒரு பிரீஸ்ட வந்து மரியாதையும் தராரு. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து மேங் ஷாங் லீ. ஆமா, இவங்க வந்து எதுக்கு இவங்கள மேங் ஷாங் லீன்னு கூப்பிடுறாங்க? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? ஏன்னா மேங் அது வந்து என்ன மீனிங்? ஏன்னா இவங்களோட ஃபேமிலி நேமும் அது இல்ல. தாங்குவா, உனக்கு இது கூட தெரியாதா என்ன? மேங்னா ஒன்னும் இல்ல, எல்டரா இருக்கிற ஒரு டாட்டரை குறிப்பிடுறது தான் அது. ஹேய் லியூ, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அவன் கிட்ட எதுக்கு பேசின்னு இருக்க? அதுக்கும் மேல அவனாலலாம் மேல வர முடியாது, அதனால அவனை அப்படியே விட்டு வர்றது தான் நல்லது. இப்படி இவங்க சொல்லிடுறாங்களா? அங்க லியூவும் சொல்றான், அவங்க வந்து இன்னமும் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ தான் பண்ணணும், அவங்களோட கோவத்தை கம்மியாக்குறதுக்கு. அட எனக்கு இப்போதான் புரியுது, அவங்க அந்த பொருளை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றது? இதையும் சைட்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்துன்னு இருக்காங்க. அட ஜி குங்கு இங்க வந்திருக்கானா? அப்ப அவன் இங்க வந்திருக்கானா? அவனையே அவன் ஃபுல் ஆக்கிப்பான். அதை பாக்குறது ரொம்ப ஃபன்னா இருக்கும். இந்த சைடு ஜியும் போகும்போதே கேக்குறான், ஆமா ஜெய்டு வால் அது பின்னாடி என்ன மிஸ்டேக் இருக்கு? அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஜெய்டு வாலை பத்தி அவ தானே உனக்கு சொன்னா. அது சொல்ல போனா யாரெல்லாமே சாம்பியனா அங்க வெற்றி பெறாங்களோ அவங்களோட பேரை அதுல எழுதுவாங்க. அதுல என்னோட பேரை கூட எழுதிருக்காங்க. அதை பத்தி உனக்கு சொல்லலன்னு நினைக்கிறேன். அட அப்பனா நீங்க முன்னாள் சாம்பியனா? ஆமா, அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் எதுக்கு இப்போ இழுத்துக்கன்னு. இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா? அங்க இன்னொரு பையனும் வரான். நீங்க தானே தளபதி வாங், உங்களோட பெரிய ஃபேன்னா. நீங்க ஷாங் மேன்சன்ல இருந்து தானே வரீங்க. நான் வந்து உங்களோட பெரிய ஃபாலோவர். என்னோட பேரு தனு. என்னோட இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். உங்களை மாதிரி நானும் ஒரு பெரிய ஆளமானோன்னு எனக்கும் ஒரு ஆசை. இந்த சைடு அவனையும் அறியாம அந்த ஷோ பன்ஸும் அப்படியே அவனை இழுக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த வால் பின்னாடி தான் ஏதோ ஒண்ணு இருக்கு போல, ஆனா இது மூடி இருக்கு, என்னால உள்ள போக முடியல. நான் என்ன பண்றது இப்போ? கண்டிப்பா நான் அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சா ஒண்டிதான் என்னால அதை அடைய முடியும். ஏன்னா இந்த ஷோ பன்ஸரை கொஞ்சம் கொஞ்சமா குட்டி ஆகுது, நான் இதை காப்பாத்தி ஆகணும். இந்த சைடு 4-5 பேரும் நம்ம ஜியை பத்தி கலாச்சி பேசின்னு இருக்காங்க. அட நீ கேள்விப்பட்டியா, அந்த கிகிலோ அவனும் இங்க வந்திருக்கானா? அதுக்கும் மேல ஷாங் லீக்கு அந்த பையன் மேல என்ன இன்ட்ரெஸ்டோ தெரியல, அவனை மாதிரி கிகிலோ அவனெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ காட்டுல இருந்து வந்த ஒரு மிருகம் மாதிரி அவன் இருக்கிறான். அவன் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு பத்தியா, அது ஒரு மொக்கையான ஸ்கில். இவனை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதே மாதிரி போச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகாது. ஏன்னா அவனை மாதிரி ஒரு கிகுலோவை அவங்க கூடிய வச்சுன்னு இருந்தா என்ன நிலைமை ஆகும்? இப்படி இவங்க பேசி கலாச்சி சிச்சுன்னு இருக்காங்களா? இதையும் பின்னால இருந்து அவன் கேட்டுன்னு இருக்கான். நீங்க வந்து என்ன பேசுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? அங்க அவங்களும் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. நீங்க வந்து என்ன பேசின்னு இருந்தீங்க, அதை திரும்ப கண்டினியூ பண்ணுங்க. அதுவா உங்களோட ஸ்கில், அது வந்து மாசான ஸ்கில், அதுக்கும் மேல ஆசமானது அது. ஆனா நீங்க என்னை பத்தி தப்பு தப்பா பேசின மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அதாவது என்ன ஒரு வைல்டு மேனு கன்சிடர் பண்ண மாதிரிலாம் கேட்டுச்சு. நான் என்ன வைல்டு மேனா? இல்ல இல்ல, நீங்க ரொம்ப கூலானவங்க. நான் வந்து அந்த ரூமர்ஸை பத்தி எல்லாம் பேசின்னு இருந்தோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க பேசினதை நான் நல்லாவே கேட்டனே. நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த ரூமர்ஸை தான் நாங்க தப்பு தப்பா பேசின்னு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உண்மையிலேயே ஆசம் தான், அதனால நீங்க கவலையப்படாதீங்க. அட நீங்க என்ன அந்த கிகுலோ பார்த்து ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசின்னு இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி பயந்து இருக்கீங்க. அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு போய் பயப்படுறீங்க. ஆமா யாரா நீ? என்ன பத்தி தெரியாதா? நான் தான் யூஷிக்கி, நான் டியோஸ் மேன்ஷன் அங்கல இருந்து வரேன். நான் ஒன்னும் உன்னோட பேரெல்லாம் கேட்கல. அதுக்கும் மேல எதுக்கு நீ உன்னோட பேரை சொன்ன? ஏன்னா நான் கேட்டது நீ எங்கல இருந்து வந்த, நீ வந்தது என்ன மரத்துல இருந்தா இல்ல நிலத்துல இருந்தா? நீ வந்து என்னையே கலாச்சிட்ட. ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கோவது. வா நம்ம சண்டை போடலாம், நீயா நானா ஒரு கை பாத்துக்கலாம், வரியாடா டியூலுக்கு? இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.